ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மீஷோலேருந்து பொட்டு கலெக்ஷன், பிந்தி கலெக்ஷன், ஓகே, ஒரு 3 ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களோட என்னென்ன ரேட்டு, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன், எப்படி எப்படி இருக்குது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி பிந்தி கலெக்ஷன் வந்து மீஷோ இது மாதிரி ஷாப்பிங் பண்ணது கிடையாது. ஃபேன்சி ஸ்டோர் போனேன்னா அங்கே போய் வாங்கியிருக்கேன். நான் பார்த்த மீஷோ யதார்த்தமாக அப்போ இருந்தது, சரின்ட்டு நான் வாங்கிக்கிட்டேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா 4 இந்த பாக்ஸில். இது வந்து வீட்டு டெய்லி யூஸ்க்காக வச்சுக்கிட்டேன். பசங்களும் நானும் வச்சுக்குவோம், பாப்பாவும் நானும். இது பார்த்தீங்கன்னா மெட்டல் கலெக்ஷன். ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். மெட்டல் கலெக்ஷன் இது வந்து பட்டு சாரீ, ட்ரெடிஷ்னல் வேர் போடுறோம் இல்லையா, லாங் ட்ரெஸ்லேயே பட்டு சாரியில் தப்போம்ல, அதுக்கெலாம் போட்டிங்கன்னா செமையாக சூப்பராக க்யூட்டாக இருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா 12 செட்டு இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸில் ஒரு பிந்தி கலெக்ஷன் இருக்கும், ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக. ஓகே, இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக நல்லா டார்க்காக தெரியும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிந்தி கலெக்ஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ்க்கு வந்து வைக்கிற ஒரு டைப்பு. ஸோ நைட்டி போட்டேன்னா கூட அந்த நைட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நான் வைப்பேன் கலர். இப்போ ப்ளூ கலர் நைட்டி போட்டேன்னா ப்ளூ கலர், இந்த மாதிரி தான் நான் வந்து வளர்ந்த விதமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கும்போதே அப்படி தான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் கேட்கவே வேணாம், பெங்களூரில் இருக்கேன், சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, அப்படி தான். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதெல்லாம். ஓகே, நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி போட்டுக்குவோம். ஸோ இதோட விலை சொல்லிட்டேன் இல்லையா, 265. அது 128. இது 180 rupees. ஸோ இந்த பொட்டில் உங்களுக்கு எந்த பொட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத ஷேர் பண்ணுங்கள். நான் வச்சு கொஞ்சம் நேரத்தில் குளிச்சு ரெடி ஆகிட்டு அழகாக வச்சு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே நாங்கள் வச்சு ஃபோட்டோ எடுத்ததையும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளிப்பு வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த பிந்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ஒரு மாதிரி வச்சோன்னே முத்து மாதிரி தொங்கும். அது என்னமோ தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முகத்துக்கு வந்து நல்லா கொஞ்சம் எடுப்பான பொட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோடய முகம் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், இப்போயும் அப்படி தான். கொஞ்சம் இப்போ தான் உடம்பு லைட்டாக பூசி வந்திருக்கு, இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்சிருக்கு. பொட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மங்களகரமாக இருக்கும். ஓகே, பட்டு சாரிலாம் கட்டினா கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பொட்டு ரொம்ப குட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, கம்மு தனியாக வாங்கிக்கணும். ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் நம்ப முடியாது. சம்டைம்ஸ் இது காஸ்ட்லியான பொட்டு நம்ம வச்சுட்டு போவோம், கீழே விழுந்துடும். இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ஒரு கம்மு வாங்கி வச்சுக்கிட்டு லைட்டாக தொட்டு அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜுவல்லர்ஸ் எல்லாம் எப்படியே ஹேண்டில் பண்ணுவோம், வந்தோடனே கழட்டி இது மாதிரி பாக்ஸில் வச்சு மூடி வச்சிடணும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். பராமரிப்புலாம் இல்லாமல் கழட்டி போடுறவங்களாம் இதை வாங்கவே முடியாது. ஒரு பொருளை வாங்கினோன்னா பத்திரமா நான் யூஸ் பண்ணுவேன், ஜுவல் செட் மாதிரி ஜிமிக்கியை கழட்டி வைக்கிற மாதிரி இதையும் பத்திரமா கழட்டி வைப்பீங்க அப்படின்னா இதை நீங்கள் வாங்கலாம். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் அப்படி தான். நம்ம வந்து பொட்டு கீழே உழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிந்தி கம்மு வாங்கிட்டு அதை லேசாக தொட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா கீழே விழுவாமல் இருக்கும். பத்திரமா கொண்டாந்து வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு நாள் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுவும் அப்படி தான். இது அப்படி கிடையாது, இது அப்படி கிடையாது. கீழே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா பொட்டு கலெக்ஷன் நிறையா சேர்ப்பேன். எதுக்கு சேர்த்தேன்னு எனக்கே தெரில. ஒரு 7th 8th படிக்கிறப்ப பொட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஒரு ஏற்கனவே போட்டு பாக்கெட் இருக்கும் இல்லையா, பெரிய பாக்கெட்டு, அது ஃபுல்லாக மாற்றி கலரில் எல்லாம் வச்சு சேர்த்து வைப்பேன். அப்போலேருந்தே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கொஞ்சம் வச்சு பழக்கம் எனக்கு. ஸோ அதனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் என்ன ரேட்டு என்ன எதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ரிலேட்டிவ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டுங்க. நீங்கள் லைக்கை தட்டாமல் இருந்தீங்கன்னா நான் என்ன நினைப்பேன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஜல்லஸ்ன்னு நினச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.